Hey guys, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டெக் டாக் வித் லோகநாதன். ஸோ யூடியூப்ல இருந்து வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஃபீச்சரையும் ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வரிசையில் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து நல்லதாக இருக்க போகுது இல்லை கெட்டதாக இருக்க போகுதா, இது என்ன அப்டேட், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக வந்து பார்க்க இருக்கோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, யூடியூபோட புது இம்பர்சனேஷன் பாலிசி 2023 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்ன இம்பர்சனேஷன் பாலிசி, இதனால் என்ன ஆகும், யாருக்கு பெனிஃபிட், யாருக்கு வந்து கெட்டது, இதில் யாருக்கு வந்து நல்லது இல்லை, ஸோ அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாலிசி என்ன அப்படின்றத ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது காமிக்கும் பொழுதே அது என்ன அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இது நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த பாலிசி. சரிங்களா? இம்பர்சனேஷன் பாலிசி. ஸோ இந்த பாலிசியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, content intended to impersonate a person or a channel is not allowed on YouTube. YouTube also enforces trademark holder rights when a channel or content in the channel causes confusion about the sources of goods and services advertised, it may not be allowed னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான பாலிசிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு கண்டென்ட்டும் நீங்கள் ரீபோஸ்ட்டோ இல்லை அப்லோடோ இந்த பேஸ் பண்ணி எதுவும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. சேனல் இம்பர்சனேஷன், அப்புறமா பர்சனல் இம்பர்சனேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இந்த சேனல் இம்பர்சனேஷன்னா என்ன அப்படின்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a channel that copies another channel's profile, background or overall look and feel in such a way that makes it look like someone else's channel. The channel does not have to be 100% identical as long as the intent is clear to copy the other channel. அதாவது இந்த சேனல் இம்பர்சனேஷனா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஃபேமஸான சேனல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு சேனல் ரொம்ப ஃபேமஸான சேனல் இருக்குது அப்படி இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த சேனல் மாதிரியே நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஆகட்டும், அந்த பேனர் ஆகட்டும், நேம் முதற்கொண்டு நீங்கள் அப்படி டிட்டோவாக நீங்கள் வந்து வைக்கிறீங்க. அது வந்து 100% வந்து அதுக்கு மேட்ச் ஆகலனா கூட பரவாயில்ல. பட் உங்களோட நோக்கம் வந்து, உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அதை அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இதோட வயலேஷன் தான். சரிங்களா? இந்த சேனல் இம்பர்சனேஷனில் வரும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல், அதாவது அந்த புது சேனல் வந்து டெர்மினேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா பர்சனல் இம்பர்சனேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா, கண்டென்ட் இன்டென்டட் டு லுக் லைக் சம்ஒன்ஸ் எல்ஸ் இஸ் போஸ்டிங் இட். அதாவது நீங்கள் சேனல் நேம்லாம் வேறு இருக்குது, எல்லாம் ஓகே தான். பட் ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ ஓடுது, ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்கு, ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் உங்களது மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் தப்பு தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு ஆக்டருக்கோ இல்லை ஒரு இதுக்கோ வந்து நான் ஒரு ஃபேனாக இருக்கேன், நான் ஒரு ஃபேன் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபேன் பேஸில் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும் உங்கள் சேனல் நேம்லேயோ. அப்படி இல்லாட்டி உங்கள் சேனல் ஹேண்டிலில் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த ஒரு கண்டென்ட்டையோ இல்லை அந்த ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டியோட அந்த வீடியோஸையோ இல்லை கண்டென்ட்டையோ நீங்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ணும்பொழுது அதுவும் வந்து பிரச்சனை தான். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேனல்ஸ் வித் த சேம் ஐடென்டிஃபையர், அதாவது சேனல் நேம் ஆர் ஹேண்டில் அண்ட் இமேஜஸ், அந்த மட்டும் சொன்னது தான். அந்த சேனலோட அந்த நேம், அப்புறம் அந்த ஹேண்டில், அந்த டைட்டில் ஆகட்டும், அப்புறம் அந்த சேனல் நேம் ஆகட்டும், அப்புறம் ஹேண்டில் ஆகட்டும், அதை டிட்டோ அப்படியே வைக்கக்கூடாது. சில என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதே நேம், அதே பேஜ், ஸோ அதே ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் அதே தம்ப்நெயில் வச்சுருப்பாங்க. அதாவது நேமில் கூட பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓம்னு வருது அப்படின்னா அந்த ஓக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, 0 போடுவாங்க. 0க்கு பதில் பார்த்திங்கன்னா ஓ போடுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணாலும் அது வந்து தப்பு தான். அதே மாதிரி அடுத்தவங்களோட, அது ஒரு ஃபேமஸான ஆளோட அந்த நேமையோ இல்லை யூசர் நேமையோ இல்லை அந்த இமேஜையோ, பிராண்டோ, லோகோ, அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸோ இதை வச்சு நம்ம கொடுக்கும்பொழுது வியூவர்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ட்ரிக்கில் வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு அது பிரச்சனை தான். அதே மாதிரி ஒரு சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ நான் உடனே வந்து ஃபேமஸ் ஆகணும், டக்குன்னு எங்கள் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா,
ஒரு ஃபேமஸான சேனல் இருக்கு இல்லையா, ஸோ ஏதோ ஒரு சேனல் இருக்கும், ஸோ நல்லா ஓடிட்டுருக்கும், அதேமாரி நேம்லேயும் அதேமாதிரி ஹேண்டில் அதேமாதிரி இமேஜ், ஸோ அவங்களோட ஃபோட்டோ பற்றி தூக்கி உங்கள் தம்ப்நெயிலில் போடுறது, ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து வயலேஷன் ஆஃப் த பாலிசி தான். ஸோ இந்த இம்பர்சனேஷனில் தான் அதுவும் வரும். ஸோ இதில் திரும்பவும் அதான் சொல்லியிருக்காங்க, சேனல்ஸ் கிளைமிங் டு பி எ ஃபேன் அக்கௌண்ட் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் பட் நாட் ஸ்டேட்டிங் ஸோ கிளியர்லி இந்த சேனல் நேம் ஆர் ஹேண்டில். ஸோ நீங்கள் சேனல் வந்து ஒரு ஃபேன் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எங்கேயுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் சேனல் நேம் ஆகட்டும் இல்லை ஹேண்டலில் எதுவுமே வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கண்டென்ட்டை வந்து ரீஅப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இந்த இம்பர்சனேஷன் பாலிசியில் தான் வரும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த சேனலில் பண்ணுறதை டெலீட் பண்ணிடுவாங்க. இதுதான் இம்பர்சனேஷன் பாலிசி. இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போது யூடியூப் அப்படின்றது எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, எல்லாருமே அந்த வீடியோ போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நல்ல கண்டென்ட்டும் இருக்குது, சில வந்து ஓரளவுக்கு இருக்குது, சரிங்களா. அதெல்லாம் அப்புறம் இப்போது யூடியூப் அப்படின்றது நம்ம எதுக்கு வரோம் அப்படின்றது 2 விஷயம்தான். ஒன்று வந்து அந்த ஃபேமஸ் அப்படின்றது ரீச் அப்படின்றது கிடைக்கும், ஸோ பப்ளிக்கில் ஒரு இது கிடைக்கும். செகண்ட் மெயின் திங் வந்து மானிட்டைசேஷன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, சீக்கிரமாக நான் வந்து அந்த மானிட்டைசேஷன் ரீச் ஆகணும், நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணுறாங்க சில பேர் தப்பு பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து எனக்கு அந்த மானிட்டைசேஷன் கிடைக்கணும், சீக்கிரமாக எனக்கு அந்த வியூஸ் போகணும், நான் சீக்கிரமாக வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில வேலைகளை பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு வீடியோ இருக்கும், ஸோ அந்த வீடியோ போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமஸான ஆட்களோட அந்த ஃபோட்டோவை தம்ப்நெயிலில் போட்டு இது இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏமாற்றி அந்த வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் வந்து அதில் பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து பண்ணக்கூடாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமஸான ஒரு சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேனலோட அப்படியே அந்த ப்ரொஃபைல் இமேஜ் ஆகட்டும், டைட்டிலு, தம்ப்நெயிலு, பேனரு இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா அந்த நேம் அப்புறம் ஹேண்டில் அதை கூட அப்படியே வச்சு அந்த வீடியோ பண்ணுறத அந்த சேனல் அப்படின்றத வீடியோ போட்டுட்ருப்பாங்க. இது ஓடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓடிடாது. ஏன்னா அந்த இருக்குன்றது ஒரு அல்காரிதம் இருக்குது, சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஓட போகுது. பட் இப்படிலாம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எதுக்காகனா, நம்ம சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணணும், வீடியோ வந்து நம்ம ஓடணும், ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா சேனல் வேறு மாதிரி இருக்கும், பட் என்ன பண்ணுறப்போம் அப்படின்னா ஒரு நல்ல கண்டென்ட் ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதை அப்படியே தூக்கி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மாடிஃபை பண்ணுறதுக்கு மாட்டாங்க, லைட்டாக ஏதாச்சும் பண்ணி அதை திருப்பி அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை தான். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இப்போது இந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இவங்க சொல்கிற விஷயம் வந்து ஒன்று தான். ஸோ நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை போடுங்க, ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடுங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க அப்படின்றது தான் இந்த பாலிசி அப்டேட்டில் இவங்க சொல்லியிருக்க விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். இது யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, இந்த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு கண்டென்ட் போட்டிருப்போம் அப்படின்னா, ஸோ நமக்கான ஒரு பாதுகாப்பாக தான் அது வந்து இருக்க போகுது. ஸோ நமக்கான அந்த ட்ரேட்மார்க்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த இம்பர்சனேஷன் பாலிசி 2023 அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, காப்பி பண்ணாதீங்க அப்படின்றது தான். ஸோ எந்த ஒரு சேனலையும் வந்து காப்பி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நான் திரும்ப சொல்கிறது தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேர் தப்பு பண்ணுறது அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேனல் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதே நேமில் வந்து ஏகப்பட்ட சேனல் காமிக்கும். ஸோ நேம் கூட ஓகே பரவாயில்ல, ஸோ நேம் அப்படின்றதுல காமன் எல்லாமே ஒரு காமன் டேர்ம் அப்படின்றதுல ஓகே. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நான் முன்னாடி சொன்னது தான், சேனலோட அந்த ப்ரொஃபைல் இமேஜு, பேனரு, அதுக்கப்புறமா நேம், அந்த ஹேண்டிலு, டிஸ்கிரிப்ஷன் முதல் கொண்டு டீட்டெயிலாக அப்படியே இருக்கும். அது அப்படியே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த சேனல் மாதிரியே ரெப்ளிகேட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த இவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அடியாக தான் இந்த ஒரு விஷயம் இருக்க போகுது. இப்படி பண்ணாங்க அப்படின்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா. என்ன தான் வந்து கார்ப்பரேட் கண்டென்ட்லாம் கார்ப்பரேட் வந்து இதெல்லாம் இருந்தாலும் ஸோ இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இம்பர்சனேஷன் பாலிசி 2023 அப்படின்றது இது தான். இனிமேல் யாராலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் அப்படியே காப்பி பண்ணி, ஸோ இம்பர்சனேஷன் பாலிசி அப்படின்றது இது தான். இனிமேல் யாராலையும் வந்து ஒரு சேனல் அப்படியே காப்பி பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது செம்ம அடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.